அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டிலேயே சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக கப் கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஒரு பவுலில் வந்து முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கங்க. உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே சேர்த்துட்டு சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆவது நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்துருப்போம். அதை சலிச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கங்க. மைதா மாவு, பேக்கிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் மில்க் பவுட்ரு, இது 3 தான் அதில் சேர்த்துருக்கேன். நல்லா சலிச்சுட்டு கொஞ்சமாக சால்ட்டு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டு அது நல்லா சலிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர், இது 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கங்க. நான் ஆயிலில் வந்து வெண்ணிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எக்லேயே வந்து சேர்த்துக்கங்க. நான் மறந்துட்டேன். ஆயிலையும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆயிலுமே சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ரொம்ப நேரம் பீட் பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் பீட் பண்ணாலே போதும். இப்போ நம்மளுக்கு வந்து டோவுமே நல்லா ப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து 160 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டோவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோல்டில் வந்து கப் கேக்கு கப்பு வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரைவாசி ஒரு கரண்டி வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கங்க. ஒரு குழிக்கரண்டியில் வந்து ஒரு 1/2 கப்பு நீங்கள் ஊற்றினா தான் அது நல்லா உப்பிட்டு வரும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணி எடுக்கும் போதே நம்ம எந்த அளவு ஊற்றணுங்கிறது தெரியும். அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் 1/2 கப் மட்டும் ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம வந்து ஓவனில் வந்து 10 ஆர் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டாலே போதும். உங்களுக்கு இடையிலே பாருங்கள், நல்லா வந்து பேக் ஆகிட்டு இருக்கும் போதே அழகாக வந்து மேலே உப்பிட்டு வர்றதும் உங்களுக்கு நல்லா சூப்பராகவே தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் கம்மியாகவே ஊற்றி வைங்க. நல்லா மேலே வந்து ப்ளஃபியாக நல்லா சூப்பராக வந்து உப்பிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஓவர் கலர் டார்க் ஆகிரும். நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கப் கேக்லேருந்து அந்த ஸ்பாஞ்சை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக அந்த கேக் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குங்கிறத காட்டுற பாருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஆகிட்டாலும் ஹார்டாகிரும். நம்ம பேக்கிங் பவுடரும் சேர்க்குறதுனால அந்த கேக் வந்து இன்னுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டேவே செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட ஆட் பண்ண வேணாம். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து 100 கப் கிட்ட ஆர்டர் இருந்தது. 40 கப் கேக் கிட்ட அவங்க பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும், நான் மீதி உள்ள 60 கப் கேக்கு வந்து கேக் பாக்ஸ்லேயும் வச்சு தான் நான் கஸ்டமருக்கு கொடுத்தேன். அவங்களுமே சாப்பிட்டுட்டு கப் கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரிவ்யூமே கொடுத்துருந்தாங்க. ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பருமே கொடுத்துருக்கேன். நீங்களும் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து ப்ரௌனிஸ், முட்டை முட்டாய், தம் அடை, குக்கீஸ் இது எல்லாமே கிடைக்கும்.